அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா, காம்பவுண்ட் வேர்ட்ஸில் 11th ஸ்டாண்டர்ட் அண்ட் 12th ஸ்டாண்டர்ட். ஆல்ரெடி நம்ம 6th ஸ்டாண்டர்ட் பார்த்துட்டோம், 7th பார்த்துட்டோம், 8th 7th இல்லைன்னு நினைக்கிறேன். 7th காம்பவுண்ட் வேர்ட்ஸ் இல்லை, 8th பார்த்துட்டோம், 9th பார்த்துட்டோம், 10th பார்த்துட்டோம். இப்போ 11th அண்ட் 12th ஒரே பிடிஎஃப்ல பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே. ஆல்ரெடி காம்பவுண்ட் வேர்ட்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் எல்லா வீடியோலையும். திரும்பவும் சொல்கிறேன். என்னென்னா, ஒரு 2 வேர்டு இருக்கும், தனித்தனி வேர்டு 1 வேர்டு 2ன்னு வச்சுங்க. வேர்டு 1க்கு தனி மீனிங் இருக்கும், வேர்டு 2க்கு வேற மீனிங் இருக்கும். இது ரெண்டையும் சேர்க்கும் போது நம்ம இங்கிலீஷ்ல பேசுற வார்த்தையில ஒரு புது வார்த்தையை கொடுக்கும். ஓகேவா? அந்த புது வார்த்தை ஒரு புதுவிதமான மீனிங்கை கொடுக்கும். ஓகேவா? இதுக்கு பேர் தான் காம்பவுண்ட் வேர்டு அப்படிங்கிறது. ஓகேவா? வினாவில் கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தையின் சரியான காம்பினேஷனை கண்டுபிடிக்க வேண்டும். இது ஒரு கொஸ்டினா வரலாம். வினாவில் காம்பினேஷன் கொடுக்கப்பட்டுள்ள பொருத்தமான வார்த்தையை தெரிவு செய்து எழுத வேண்டும். ஓகேவா? ஸோ 2 வார்த்தைகள் இணைந்து புதிய அர்த்தத்தை கொடுத்தால் அது காம்பவுண்ட் ஆகும். கீழ்கண்ட அட்டவணையில் உள்ள வார்த்தைகளை படித்து அவற்றை நன்கு புரிந்து கொள்ளுங்கள். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதே தான் தமிழ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், நம்ம ரீகால் பண்ணுங்கிறதுக்காண்டி. இது என்னென்ன பேட்டர்ன்லாம் இருக்கும் அப்படின்னா, நவுனு, வெர்பு, அட்ஜெக்டிவ், அட்வர்பு, ப்ரிப்போசிஷனு, ஜெரண்ட்டு, இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் டைப்ஸில் இருக்கும். நவுன் ப்ளஸ் நவுனாக இருக்கலாம், இல்லை வெர்ப் ப்ளஸ் நவுனாக இருக்கலாம், அட்ஜெக்டிவ் ப்ளஸ் அட்வர்பாக இருக்கலாம். இந்த காம்பினேஷன் தான் இருக்குமே. புரிஞ்சுங்களா? ஸோ வேர்ட் டைப் அப்படின்னு கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இது எல்லாமே வெரைட்டி ஆஃப் வேர்ட்ஸ். இந்த பக்கம் கொடுத்துருக்க எல்லாமே இப்போ நவுன்னா என்ன, அப்படி எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான் இது. இது ரைஸ், கோ, பிளே அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான் இது, வெர்புக்கானது. இந்த மாதிரி அட்ஜெக்டிவ், அட்வர்ப் எல்லாத்தையுமே கொடுத்துருக்கேன். ஓகேவா? பட் இப்போ நவுன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இங்கிலீஷ் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் ஒரு 1000 நவுனை நம்மளால் எழுத முடியும். இந்த 1000 நவுனை உங்களால் உட்காந்து படிக்க முடியுமான்னு கேட்டால் முடியாது, கஷ்டம். அப்போ நவுன்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா 1000 வேர்டு இல்லை, கிட்டத்தட்ட 2000 வேர்டு கொடுத்தாலும் இது நவுனா இல்லை வெர்பான்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போ நவுன்னா அது வந்து பெயர் சொல், நேமாக இருக்கணும். வெர்புனா அது ரூட் வேர்ப், செயலாக இருக்கணும். ப்ரிப்போசிஷன்னா அந்த வேர்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தெல்ல தெளிவாக குழப்பம் இல்லாமல் எத்தனை வேர்டு கொடுத்தாலும் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? பார்ட் ஆஃப் ஸ்பீச் அப்படிங்கிற ஒரு வீடியோவில் நான் ரொம்ப தெளிவாக போட்டிருக்கேன். இந்த இப்போ நான் கொடுத்த இந்த எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் பக்காவா. ஸோ அதை போய் தயவுசெய்து பாருங்கள் கண்டிப்பாக. ஓகேவா? ஸோ 11th ஸ்டாண்டர்டோட டெக்ஸ்ட் புக் கண்டென்ட் எல்லாமே இருக்குது, காம்பவுண்ட் வேர்ட்ஸ் லிஸ்ட் இருக்குது. ஓகேவா? ஓகே. இது எல்லாமே ஆல்ரெடி 6th 7th 8th 9th 10th வந்ததான். ஸோ உங்களோட கன்வீனியன்ட்டுக்காக வேர்டு 1, வேர்ட் 2, காம்பவுண்ட் வேர்ட், பேட்டர்ன் 4த்தையும் கொடுத்துருக்கேன். காம்பவுண்ட் வேர்டு என்னன்னு கேட்கலாம். காம்பவுண்ட் வேர்டு என்னன்னு கேட்டால் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவோம். சிங்கு, சாங்கு 2 வேர்டு தான் இருக்குது. அப்போ 2 வேர்டையும் சேர்த்தா காம்பவுண்ட் தெரிஞ்சு போயிடும். அப்போ ஒன்று இதுக்கான அர்த்தத்தை புரிஞ்சு கரெக்டாக கொஸ்டினில் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கணும். இல்லை அப்படின்னா இந்த பேட்டர்னை கொடுத்து இது என்ன பேட்டர்ன் அப்படின்னா தான் நமக்கு கொஸ்டின் டஃப்பாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ கண்டிப்பாக வேர்டும் பேட்டர்னும் ரொம்ப தெளிவாக படிச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இதில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் வேர்ட்ஸ் ஃபுல்லாக கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக் கண்டென்ட்டும் ஃபுல்லாக கொடுத்துருக்கேன். இங்கே பேட்டர்ன் இருக்கும், இந்த புக் வேர்ட்ஸ் இருக்குது, இதுவும் ஃபுல்லாக கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா புக் பேக்கில் உள்ள எக்ஸசைஸும் கொடுத்துருக்கேன். அப்படியே கீழே போயிட்டே இருந்தோம்னா புக் பேக் அடிஷ்னல் லிஸ்ட் இருக்கு இல்லையா, அதுவும் கொடுத்துருக்கேன். ஃபுல்லாக அடிஷ்னல் லிஸ்ட்டும் ஃபுல்லாக கொடுத்துருக்கேன். அது என்ன பேட்டர்னு என்ன இதுங்கிறத ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்கேன், படிச்சுக்கங்க. ஓகேவா? ஓகே. அதோட சேர்த்து மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் எக்ஸாம் கொஸ்டின்ஸ் ஆன் காம்பவுண்ட் வேர்ட்ஸ் ஒவ்வொருத்தரோனா ஏற்கனவே கேட்ட கொஸ்டின்ஸ் புக் பேக்கில் கொடுத்துருக்குது, புக் எக்ஸசைஸில் உள்ளது, அதுவும் கொடுத்துருக்கேன். அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் புக் பேக் எக்ஸசைசஸ் ஃபுல்லாக எல்லாமே ஆன்சர்லாம் கொஸ்டினில் உள்ள வேர்டு ஆன்சரை வந்து போல்ட் பண்ணி கொடுத்துருப்பேன். ஓகேவா? எல்லாமே நீங்கள் படிக்கணும், ஈஸியாக படிக்கணுங்கிறதுக்காக கன்வீனியன்ட்டுக்காக மட்டும்தான் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறது. ஓகேவா? அப்படியே கீழே போனீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் புக் பேக் எக்ஸைஸும் கொடுத்துருக்கேன், 12th ஸ்டாண்டர்ட் புக் பேக் எக்ஸைஸும் கொடுத்துருக்கேன். ஓகேவா? இப்போ வந்து இந்த வேர்ட்லாம் எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு பேராகிராஃப் மாதிரி, இது ஒரு பேசேஜ். இது ஒரு பேசேஜுக்குள்ளே நம்ம காம்பவுண்ட் வேர்ட்ஸ் நமக்கு தெரியாமலே யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த பேசேஜ். 16வது கொஸ்டின் பாருங்கள். ரீட்டா ஹரிட் அலாங் த ரோட் டிஸ்ட்ரெச்சிங் ஹர் ஸ்பாட்லெஸ், இது ஒரு காம்பவுண்ட் வேர்ட். டுவர்ட்ஸ் த பஸ் ஸ்டாப், இது ஒரு காம்பவுண்ட் வேர்ட். பிஃபோர் சன்செட் ஷி ஹேட் டு, இதுவும் காம்பவுண்ட் வேர்டு தான். பிஃபோர் சன்செட்டுங்கிறது. ஷி ஹேட் டு ரீச் த ஹவுஸ் ஆஃப் ஹர் கிராண்ட் மதர், இது ஒரு காம்பவுண்ட் வேர்ட். பட் த ஃபர்ஸ்ட் half hour ஆஃப் ஹர் ட்ராவல் வாஸ் ஸ்லோ டியூ டு டிராஃபிக் ஜாம். ஸோ இந்த மாதிரி
கீழே காம்பவுண்ட் வேர்ட்ஸை ஒரு ஷஃபிள் பண்ணி கொடுத்துட்டு கூட ஒரு 2 காம்பவுண்ட் வேர்டை கொடுத்து ஷஃபிள் பண்ணி கொடுத்துட்டு அதில் கரெக்டான காம்பவுண்ட் வேர்டை கரெக்டான இடத்துல நீங்கள் ஃபில்அப் பண்ணுங்கன்னு சொல்லலாம். Her homecoming would be regarded with joy. She was overstanding herself to reach the place. When she finally stepped into the courtyard, she was received with a big hug by her kind aunt. She was in time to join the gentle folk at the village for a sing song. ஓகேவா? ஸோ இது எல்லாமே காம்பவுண்ட் வேர்ட்ஸ் தான் புக் பேக் பின்னாடி இருக்குது. இது எல்லாமே ஒரு காம்பவுண்ட் வேர்ட்ஸை எப்படி சென்டென்ஸாக மாற்றிருக்காங்க கரெக்டாக அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் இது. ஓகேவா? எல்லாமே கொடுத்துருக்கேன். ஓகேவா? அடுத்து திருப்பி இது 12th கேட்ட கவர்மெண்ட் எக்ஸாம் கொஸ்டின்ஸ். கிளியர் கட்னா என்ன பேட்டர்னில் இருக்குது, ஃபாஸ்ட்னா அதோட காம்பவுண்ட் வேர்டும் கேட்கலாம், என்ன செய்யலாம், நாட் காம்பவுண்ட் வேர்டும் கேட்கலாம், பேட்டர்னும் கேட்கலாம். ஸோ எல்லாத்துக்கும் நம்ம ரெடியாக இருந்தே ஆகணும். ஓகேவா? ஸோ ப்ராக்டிக் கொஸ்டின்ஸ் அப்படியே போனீங்கன்னா அப்படியே 12th ஸ்டாண்டர்ட் ஃபுல்லாக இருக்கும். என்ன பேட்டர்னில் இருக்குது எல்லாமே கொடுத்துருக்கேன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 11th 12th மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ். ஸோ 11th 10th 11th 12th வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ என் கார்டு போட்டாச்சு. ஏன் ரீட் அவுட் பண்ணல அப்படின்னா எல்லாமே ரீட் அவுட் பண்ணதான் 6th 10th வரைக்கும் இருக்கே ரீட் அவுட் பண்ணியிருக்கேன். இதில் சின்ன சின்ன ஒரு வேர்டு மட்டும்தான் இதில் ஆட் ஆகிருக்கும். ஒரு 10 வேர்டு கூட அதிகபட்சம் ஆட் ஆகிருக்காது. ஓகேவா? அதனால தான் ரீட் அவுட் பண்ணல. பழைய வீடியோவில் நம்ம தெளிவாக ரீட் அவுட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இது உங்களுக்கு படிக்கணுங்கிறதுக்காக மெட்டீரியலுக்காக மட்டும் கொடுக்கறது தான். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ காம்பவுண்ட் வேர்டு கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. காம்பவுண்ட் வேர்டோட 11th 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. காம்பவுண்ட் வேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பழைய எக்ஸாமில் இருந்த சிலபஸில் இருந்த டாபிக் தான் இது. ஸோ அதனால் இதில் எப்படி கேட்பாங்க என்ன கேட்பாங்கன்னு எல்லாமே நமக்கு ஓரளவு கெஸ் பண்ணிடலாம். எனக்கு தெரிஞ்சு 3 விதமாக கேட்கலாம். என்னென்னா கரெக்டான காம்பவுண்ட் வேர்டை கண்டுபிடிங்க, அல்லது கீழே 4 ஆப்ஷன் இருக்கும். அதில் 3 ஆப்ஷன் கரெக்டாக காம்பவுண்ட் வேர்டுக்கு சூட் ஆகும், ஒரு ஆப்ஷன் சூட் ஆகாது. அந்த சூட் ஆகாத வேர்டை கண்டுபிடிங்கன்னு சொல்லலாம், இல்லைன்னா பேட்டர்ன் கேட்கலாம். இது 3 டைப் தான் கேட்கவே முடியும். ஓகேங்களா? ஸோ ஜென்ரல் இங்கிலீஷ் படிக்கிறவங்களுக்கு தயவுசெய்து நம்ம வீடியோ ரெஃபர் பண்ணுங்கள். நிறைய பேர் மெட்டீரியல் இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்கலாம், சிலபஸ் தேடிட்டு இருக்கலாம். அதனால் ஜென்ரல் இங்கிலீஷ் படிக்கிறவங்களுக்கு ஒரு கடுமையான சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரியப்படுத்தணும். அதுதான் ஃபஸ்ட்டு திங். ஏன்னா இப்போ ஜென்ரல் தமிழ் படிக்கிறவங்களுக்கு ஏகப்பட்ட அகாடமிஸ் இருக்குது, ஏகப்பட்ட சேனல்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட டவுட் கிளாரிஃபிகேஷன் பண்ணுற இடம் இருக்குது. ஆனால் ஜென்ரல் இங்கிலீஷ் படிக்கிறவங்களுக்கு மேக்ஸிமம் சேனல்ஸ் ஃபோக்கஸ் பண்ணி ஜென்ரல் இங்கிலீஷை மட்டும் நடத்துகிறாங்களான்னா கிடையவே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. அப்படி இருந்தாலும் மேபி எனக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். ஓகேவா? அதனால் நம்ம சேனல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜென்ரல் இங்கிலீஷோட படிக்கிறவங்கள அப்லிஃப்ட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் ஆரம்பிக்கப்பட்டதே. சரிங்களா? ஸோ அதனால் கரெக்டான நபர்களுக்கு இதை கொண்டு போய் சேருங்க, வீடியோ அனுப்புங்க, எல்லோரும் படிக்கட்டும். பிடிஎஃப் எடுத்துக்கோங்க, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பிடிஎஃப்ல சின்ன சின்ன மிஸ்டேக் என்னை அறியாமல் இருக்கலாம். மேபி நான் டைப் பண்ணும்போது ஏதாவது தப்பு பண்ணியிருக்கலாம். ஓகேவா? ஸோ நிறைய வேர்ட்ஸ் எடுத்து போடுறதுனால டைப் பண்ணும்போது தப்பு பண்ணிருக்கலாம். அப்படி கிளாரிட்டியாக இது தப்புன்னு தெரிஞ்சு அப்படின்னா நீங்கள் தயக்கமே பட தேவையில்லை. இம்மீடியட்டாக போய் கமெண்டில் அந்த வார்த்தையை டைப் பண்ணி இது கரெக்ட் ஆன்சர்னு போட்டு பின் பண்ணி விட்டுருங்க. கமெண்ட்டில் ஃபஸ்ட்டு பின் பண்ணிட்டீங்கன்னா தப்பாக படிக்க வாய்ப்பு இல்லை. ஓகேவா? பார்க்குறவங்க ஜஸ்ட்டு என்ன சொல்லுவாங்க, திரும்ப கரெக்டாக படிச்சுப்பாங்க. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இந்த வீடியோ கீழே பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கோங்க.